Welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து 2017 and 2012 TRB Polytechnic exam as well as the TRB that is Government Engineering College Assistant Professor exam and the exam question paperல இருந்து நம்மளோட சர்க்கியூட் தியரி பேப்பர்ல ஒரு நியர்லி 8 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஷின்ஸ் அண்ட் சொல்யூஷன் தான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ பாருங்க, the first question, obtain the current IT for the circuit below. Okay, so இதான் கொடுத்திருக்காங்க circuit. This is the given circuit and here the answer is given as 2 amps, 15 amps, 5 amps and 10 amps. Okay, so இங்க என்ன நம்ம கொஸ்டின் அப்படின்னா, we have to find the IT means the total current. Okay, so இந்த 25 volt பேட்டரினால what is the total current flowing, இதுதான் நம்ம find out பண்ணோம். ஓகே, ஸோ இந்த கரண்ட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, பட் த சிம்பிள் மெத்தட் இஸ் டு, ஸோ ஹியர் இங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய ரெசிஸ்டர்ஸ் வந்து சீரீஸ் அண்ட் பேரல் கனெக்ஷன்ல நமக்கு கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இந்த சர்க்கியூட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த சீரீஸ் பேரல் காம்பினேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சிங்கிள் ரெசிஸ்டன்ஸா சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்ப த டோட்டல் வோல்டேஜ் டிவைடட் பை த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் அ டோட்டல் கரண்ட். ஓகே, ஸோ அது வந்து ஒரு மெத்தட். ஸோ அதை நம்ம ஈஸியா வந்து இப்ப நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த சர்க்கியூட்டை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, we have to reduce. ஸோ இப்போ சர்க்கியூட்டை ரெடியூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம், ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ ஹியர் யூ சி இந்த 4 ohm and 2 ohm எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, சீரீஸ் காம்பினேஷன். ஓகே, ஸோ அப்போ இந்த 4 and 2 வந்து சீரீஸ் காம்பினேஷன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இஃப் 2 ரெசிஸ்டர் சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா யூ ஜஸ்ட் ஆட் பண்ணோம். பேரல் கனெக்ஷன் அப்படின்னா ஃபார்முலா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 4 ohm and 2 ohm நம்ம சீரீஸ் கனெக்ஷன் இருக்கனால ஆட் பண்ணலாம். சிமிலர்லி இந்த 4 ohm and 4 ohm இது எப்படி கனெக்ட் இருக்கு, இந்த 2 4 ohm பேரலல்ல கனெக்ட் இருக்கு. கரெக்டா? சிமிலர்லி இந்த 6 and 3 இதுவும் என்ன கனெக்ஷன், பேரலல் கனெக்ஷன். ஸோ இப்போ நம்ம அட் அ டைம் என்ன பண்றோம் அப்படின்னா, இது சீரீஸ், இப்போ சீரீஸ்னா 4 + 2 6, இது 4 பேரல் வித் 4, 4 into 4 divided by 4 plus 4. Then அதே மாதிரி இது parallel 6 parallel with 3, 6 into 3 divided by 6 plus 3. Okay, so first step. So பாருங்க, இப்போ இங்க என்ன பண்ணிக்கோ, இந்த 4 plus 2 6 ohm, கரெக்டா? So 6 ohm connected and here 4 parallel combination with 4. So 4 parallel combination with 4 க்கு நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, 4 into 4 divided by 4 plus 4. So 16 by 8 2 ohms. Okay, so ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா the same resistance. So 2 resistance same value வருது, parallel combination இருந்துச்சு அப்படின்னா, that is the resistor R parallel with R அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து R divided by 2. Okay, அப்ப here 4 ohm parallel with 4 ohm அப்படின்னா அதோட ஆன்சர் என்ன, 4 divided by 2 2 ohms வந்திருக்கா, 2 ohms. Okay, so அப்படி நீங்க டைரக்டா போடலாம். Then again இந்த parallel combination இங்க ஒரு 4 ohm ரெசிஸ்டரோட சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. So 4 with 2. Okay, and இந்த 2 என்ன அப்படின்னா இந்த 6 ohm 3 ohm parallel combination. Okay, so அதுக்கு தனியா கால்குலேஷன் போடுங்க. So இங்க வந்து 6 parallel with 3, so 6 into 3 divided by 6 plus 3, so 18 divided by 9 2 ohm. Correct? So இங்க 2 ohm. So now the circuit is reduced to like this. Okay, அப்ப இப்ப பார்த்தோம் அப்படின்னா நமக்கு again இந்த 4 and 2 என்ன காம்பினேஷன், சீரீஸ் காம்பினேஷன். அப்ப சீரீஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், you just add it. So 4 plus 2 6. அப்ப 6 வந்ததுக்கு அப்புறமா இப்ப நெக்ஸ்ட் சர்க்கியூட் பாருங்க, 6 and 6 இது ரெண்டு என்னது, parallel combination. ஆல்ரெடி நமக்கு தெரியும் 2 ரெசிஸ்டன்ஸ் parallel combination with same வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா அதோட ரிசல்ட்டிங் வேல்யூ என்ன, that resistance value divided by 2. அப்ப 6 parallel combination with 6 is 6 divided by 2 3 ohms. Correct? And 3 ohm and here in series 1 2 ohm is that. Now in the 3 ohm and 2 ohm in a combination, series combination, so you just add it. So 3 plus 2 5. Okay, so நம்மளோட சர்க்கியூட்டை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ரெடியூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் ரெசிஸ்டன்ஸா சேஞ்ச் பண்ணிட்டோம். This single resistance value it is called it as a R equivalent or R total. Okay, so நம்மளோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, what is the total current flowing in this circuit? Okay, so அப்ப அந்த காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட்டை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணிட்டோம், ஒரு சிங்கிள் ரெசிஸ்டன்ஸா நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம். அப்ப now you just measure the current. So according to Ohm's law, the total current is equal to the total voltage applied to the circuit divided by the total resistance. So the current IT equal to பாருங்க 25 divided by 5. So 5 amps. Okay, so 5 amps is the current. So இங்க பாருங்க option 2 amps 15 5 amps. So C is the correct option. Correct? So 5 amps is the answer.
ஸோ இதே மாதிரி தான் நம்ம எந்த ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாலும் நம்ம இந்த மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து இந்த மாதிரி சர்க்கியூட் ரிடக்ஷன், ஓகே, ஸோ சர்க்கியூட் அனாலிசிஸ்க்கு செப்பரேட்டா பிளேலிஸ்ட் இருக்கு. ஸோ அந்த சர்க்கியூட் அனாலிசிஸ் பிளேலிஸ்ட்ல லெக்சர் வீடியோஸ், ஓகே, ஸோ ஃபார் ஆல் தட் இஸ் தியரம்ஸ், சர்க்கியூட் ரிடக்ஷன், சீரிஸ், பேரல் காம்பினேஷன், ஓகே, ஸோ எல்லா தியரம்ஸ் அண்ட் all 5 unitsக்குமே வந்து lecture videos available as well as the MCQ video is also available. Okay, so அதோட லிங்க் எல்லாமே நான் description boxல கொடுக்கிறேன். நீங்க வேணும் அப்படின்னா you just use it. Okay, then the second question you see, use branch currents in the network shown in figure below to find the current supplied by 60 volt source. Okay, so இதுலயும் இதுதான் given circuit. இந்த சர்க்கியூட்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கரண்ட் சப்ளைடு இந்த ஐ. அப்ப ஐங்கிறது என்ன? டோட்டல் கரண்ட். இந்த 60 வோல்ட் பேட்டரினால எவ்வளவு கரண்ட் வந்து நமக்கு இந்த சர்க்கியூட்ல ஃப்ளோ ஆகுது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் மாதிரியே இந்த சர்க்கியூட்டையும் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ், ஏன்னா ஆல்ரெடி தெரியும் ஒரு சர்க்கியூட்டை நம்ம சால்வ் பண்றதுக்கு நம்ம பிரான்ச் கரண்ட், ஓகே, கேவிஎல் யூஸ் பண்ணலாம், கேசிஎல் யூஸ் பண்ணலாம், தென் மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணலாம், நோடல் அனாலிசிஸ், எந்த மெத்தட்ல சால்வ் பண்ணாலும் நமக்கு சேம் ஆன்சர். ஸோ நமக்கு வந்து என்ன அப்படின்னா நமக்கு டைம் கன்ஸ்ட்ரைன். ஓகே, அப்ப ஷார்ட்டா வந்து ஒரு ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்றது, நமக்கு எது ஈஸி மெத்தடோ யூ ஜஸ்ட் யூஸ் இட். ஓகே, ஸோ இப்போ இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு நமக்கு? இந்த 60 வோல்ட் பேட்டரி, 7 ஓம் ரெசிஸ்டர், 12 ஓம், 6 ஓம், 12 ஓம். ஓகே, ஸோ இந்த 3 ரெசிஸ்டன்ஸும் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன காம்பினேஷன்? பேரல் காம்பினேஷன். அப்ப இங்கேயும் நமக்கு என்ன யூஸ் பண்ண போறோம்? நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட சர்க்கியூட்டா இந்த சீரிஸ் பேரல் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு சிங்கிள் ரெசிஸ்டன்ஸா சேஞ்ச் பண்ணோம். ஓகே, so the given circuit is reduced into one single resistance or equivalent using series parallel combination. அப்ப எப்பவுமே நம்ம சர்க்கியூட்டை ரெடியூஸ் பண்ணும்போது ஆப்போசிட் லாஸ்ட்ல இருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணோம். so you see 12 ohm, 6 ohm, 12 ohm மூணுமே என்ன காம்பினேஷன்? parallel. okay, so first one இந்த reduction தான் நம்ம பண்ண போறோம். so 12 parallel with 12 parallel with 6. already நான் சொல்லிருக்கேன் 2 resistances parallel combination. okay, இந்த மாதிரி 3 resistance நம்ம at a time போட முடியாது. first இந்த 12 parallel with 12 ஓட ஆன்சரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். already you know if the 2 resistance same வேல்யூவா இருந்து parallel combination இருந்துச்சு அப்படின்னா இதோட ஆன்சர் என்ன? that particular resistance value divided by 2. so 12 into 12 divided by 12 plus 12 அப்படின்னா 12 divided by 2 6. okay, then again that combination parallel combination with the 6. so 6 parallel with 6 again ரெண்டு equal value. அப்ப 6 parallel with 6 அப்படின்னா what is the formula? 6 into 6 divided by 6 plus 6. so நமக்கு ஃபார்முலாவே தேவையில்லை, டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம்? சேம் ரெசிஸ்டன்ஸா இருந்துச்சுன்னா அதுல divided by 2. so 6 divided by 2 3 ohms is the answer. okay, so the parallel combination of this 3 resistance, அப்ப வேல்யூ என்ன வந்திருக்கு நமக்கு? 3 ohm. okay, and already in our circuit 7 ohm is already series la வந்து available. so now பாருங்க நமக்கு 7 and 3 ரெண்டு என்ன combination? series. அப்ப 7 plus 3 நம்ம add பண்ணோம் அப்படின்னா we can get the 10 ohm resistor. okay, so the total resistance is 10 ohm and here the battery is 60 volt battery. okay, so our question is to current flowing through this 7 ohm resistor, that is the total current IT. okay, so the total current IT is equal to the total voltage divided by the total resistance 7 plus 3 10. so 60 divided by 10 6 amps. correct? so இதான் method. so உங்க ஆப்ஷன் பாருங்க, the 4 option 8 amps, 6 amps, 12 and 3. so this B is the answer. okay, 6 amps is the answer. Then the next question, find the current I in figure below. ஓகே, ஸோ இது வந்து எங்க பாருங்க, ஸோ இதுலயும் அதே கரண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த 8 ஓம் ரெசிஸ்டர்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட். ஓகே, நமக்கு டயக்ராம்லயே கரண்டோட டைரக்ஷன் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த டைரக்ஷன்ல தான் நம்ம கரண்ட்டை வந்து மெஷர் பண்ணணும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்வாட் காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட். ஸோ இதுங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு கரண்ட் சோர்ஸ். ஓகே, ஸோ தெரியும் இல்லையா, ஒரு சர்க்கிள் போட்டு நம்ம அதுல ஆரோ போட்டிருந்தோம் அப்படின்னா திஸ் இஸ் மென்ஷனிங் த கரண்ட் சோர்ஸ். ஸோ திஸ் கரண்ட் சோர்ஸ் ஆஃப் வேல்யூ 5 amps. தென் இந்த கரண்ட் சோர்ஸ் வந்து 25 amps. ஓகே, நம்ம இங்க கரண்ட் வேணும். ஸோ இந்த சர்க்கியூட்டை நம்ம நிறைய மெத்தட்ஸ்ல நம்ம சால்வ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல இந்த மாதிரி ஓகே, ஸோ தியரம்ஸ் வச்சு தென் சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இதுக்கு ரிலேட்டடா நம்ம சேனல்ல இருக்கு. அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வாட்ச் பண்ணுங்க. இப்போ வந்து நம்மளோட கொஸ்டின் இந்த ஐ தான் கால்குலேட் பண்ணோம்.
அப்ப இந்த I கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு ஷார்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ஆல்ரெடி நம்ம ஒரு மெத்தட் படிச்சுக்கோம். கரண்ட் சோர்ஸ் டு வோல்டேஜ் சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் டு கரண்ட் சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்ப யூசிங் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த கரண்ட் சோர்ஸ் parallel with resistance நம்ம எப்படி மாத்தலாம்? வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரிஸ் வித் ரெசிஸ்டன்ஸா சேஞ்ச் பண்ணலாம். சிமிலர்லி இங்க கரண்ட் சோர்ஸ் parallel with resistance வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரிஸ் வித் ரெசிஸ்டன்ஸா சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த 3 லூப் சர்க்கியூட் நமக்கு சிங்கிள் லூப்பா சேஞ்ச் ஆயிடும். ஓகே, அப்புறம் நம்ம ஒரு சிம்பிளா ஒரு கேவிஎல் எழுதணும் அப்படின்னா இந்த கரண்டோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். கரெக்டா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் இந்த கரண்ட் சோர்ஸ் பாருங்க 5 amps parallel with 12. ஓகே, so that is ஒரு கரண்ட் சோர்ஸ் in parallel with ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த கரண்ட் சோர்ஸ் parallel with ரெசிஸ்டன்ஸை we have to convert into voltage source in series with resistance. So இந்த voltage source ஓட வேல்யூ என்ன அப்படின்னா the multiplication of இந்த current source and resistance value. அப்ப இங்க பாருங்க current source ஓட வேல்யூ என்னது 5, resistance ஓட வேல்யூ என்ன 12. So 12 into 5 அதுதான் voltage source ஓட வேல்யூ. So 12 into 5 the answer is 60 volt. Okay, so 60 volt in series combination with the same resistance 12. Okay, and இந்த voltage source ஓட the battery ஓட polarity வந்து important. polarity எப்படி போடணும் அப்படின்னா இந்த கரண்ட் சோர்ஸோட ஆரோ ஹெட் ஓகே எங்க இருக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆரோ ஹெட் இருக்கிற பிளேஸ்ல தான் பாசிட்டிவ், another வந்து நெகட்டிவ். ஓகே, சோ அப்ப பிளஸ் மைனஸ். சிமிலர்லி இங்க பாருங்க the 25 amps current source parallel with 30. அப்ப இங்க பார்த்தோம்னா இங்க வந்து ஆரோ ஹெட் வந்து டாப்ல இருக்கு. அப்ப நம்ம கரஸ்பாண்டிங் வோல்டேஜ் சோர்ஸோட அந்த பேட்டரியோட பிளஸ் பாசிட்டிவ் polarity மேல இருக்கும், கீழே வந்து நெகட்டிவ். ஓகே, so 25 into 30. அப்ப 25 into 30. So multiply பண்ணோம்னா 750. So 750 volt in series with the same resistance 30 ohms. கரெக்டா? So இத இந்த சர்க்யூட்டை நம்ம ஒரு வோல்டேஜ் சோர்ஸா மாத்திட்டோம், இத வோல்டேஜ் சோர்ஸா மாத்திட்டோம். So இந்த 8 ohms as it is அப்படி கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, so நம்மளோட எய்ம் வந்து இந்த கரண்ட்டை கால்குலேட் பண்றதுதான். ஓகே, இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு இந்த 3 லூப் சர்க்யூட் இப்ப நம்மளோட டயக்ராம்ல 3 லூப் சர்க்யூட்டா இருந்துச்சு, இதை நம்ம சிங்கிள் லூப்பா சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்ப சிங்கிள் லூப்பா சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன அப்ளை பண்ணலாம்? we have to apply Kirchhoff's voltage law KVL. கரெக்டா? அப்ப KVL இதுக்கு அப்ளை பண்ண போறோம். இந்த கரண்டோட டைரக்ஷன்லயே you just apply KVL. ஓகே, so according to Kirchhoff's voltage law உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு closed loopல வந்து the algebraic sum of all voltages is 0. அப்படி இல்லை அப்படின்னா கேவிஎல வேற எந்த மாதிரி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா இந்த லூப்ல இருக்க வோல்டேஜ் ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணணும், வோல்டேஜ் டிராப் எல்லாம் ஆட் பண்ணணும், ரெண்டும் வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வோல்டேஜ் ரைஸ் அப்படின்னா இப்போ நம்ம இங்க மெஷர் பண்றோம், இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அப்போ இந்த பேட்டரி பாருங்க -2 to லோயர் பொட்டன்ஷியல் டு ஹையர் பொட்டன்ஷியல், திஸ் இஸ் கால் இட் அஸ் அ வோல்டேஜ் ரைஸ். புரியுதா? வோல்டேஜ் ரைஸ் அப்படின்னா லோயர் பொட்டன்ஷியல் டு ஹையர் பொட்டன்ஷியல் மெஷர் பண்ணும்போது அதுக்கு பேரு வோல்டேஜ் ரைஸ். வோல்டேஜ் டிராப் அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட், ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல் மெஷர் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் செட் டு பி த வோல்டேஜ் டிராப். இப்போ ஒரு ரெசிஸ்டர் இருக்கு, அதுல கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அது கண்டிப்பா வோல்டேஜ் டிராப். ஓகே, அப்ப இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா -2 அப்ப -2 இஸ் அ வோல்டேஜ் ரைஸ். ஸோ அப்போ வோல்டேஜ் ரைஸ் நான் வோல்டேஜ் ரைஸ் எல்லாம் ஒன் சைடு எழுதுறேன், டிராப் எல்லாம் ஒன் சைடு எழுதியிருக்கேன். ஓகே, தென் இங்க வந்தோம் அப்படின்னா the current. ஓகே, இது சிங்கிள் லூப்னால இதே கரண்ட் ஆகி தான் இது ஃபுல்லாவே நமக்கு ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். கரெக்டா? So the current I flowing through 30 ohm resistor அப்படின்னா that is said to be the voltage drop. So what is the voltage drop across this 30 ohm resistor? 30 into I. அப்ப drop எல்லாம் ஒன் சைடு எழுதுங்க, voltage rise எல்லாம் ஒன் சைடு எழுதுங்க. So 30I. Similarly, when we are coming here 8 into I voltage drop. Then இங்க வந்தோம் அப்படின்னா 12 into I. கரெக்டா? இப்படி வரும். Then இங்க வரும்போது again -2. அப்ப -2 என்னது? It is a voltage rise. அப்ப voltage rise ஓட வேல்யூ 60. அப்ப voltage rise எல்லாம் ஒரு சைடு, இந்த சைடு எழுதுறோம். ஓகே, so 60 + 750 equal to 30I + 8I + 12I. So இப்ப இங்க I காமனா எடுத்துட்டு if you are adding 50I, இங்க நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 810. So 50I is equal to 810. So from that the current I is equal to 810 divided by 50, 16.2 amps. கரெக்டா? சோ இதான் நம்மளோட ஆன்சர். ஆன்சர் பாருங்க, இந்த இருக்கா A is the correct answer. 16.2 amps is the correct answer. ஓகே, சோ இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். இப்படிதான் சால்வ் பண்ணணும்,
சர்க்கியூட் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் இப்படிதான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்ம நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நமக்கு வந்து எது வந்து வெல் நோன் மெத்தடோ, பட் இந்த சர்க்கியூட் பார்த்தாலே நமக்கு தெரியுது கரண்ட் சோர்சஸ், 2 கரண்ட் சோர்ஸ் இன் பேரல் வித் இருக்கு. அப்ப நம்ம சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஒன் ஆஃப் தி கொஷின். Then the next question, you see, determine the power delivered by the source shown in figure. Okay, determine the power delivered by the current source. So இதான் நம்மளுக்கு கொடுத்திருக்க சர்க்கியூட். இங்க இதான் கரண்ட் சோர்ஸ் I. ஓகே, இந்த I வந்து ஐயோட வேல்யூ கொடுக்கல. ஓகே, இந்த கரண்ட் சோர்ஸோட வேல்யூ கொடுக்கல. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இங்க ஒரு ரெசிஸ்டர் 5 ohm, தென் இங்க 4 ohm 2 ohm என்ன காம்பினேஷன், parallel காம்பினேஷன்ல இருக்கு. இந்த 2 ohm ரெசிஸ்டர்ல ஃப்ளோ ஆயிருக்க கரண்ட் மட்டும் கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்ப நம்மளோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, பவர் டெலிவர்டு பை த கரண்ட் சோர்ஸ், டோட்டலா இந்த கரண்ட் சோர்ஸ் டெலிவர் பண்ற பவர் என்ன அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ பவருக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ பவரோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, பவர் இஸ் ஈக்குவல் டு I ஸ்கொயர்ட் இன்டு R. ஓகே, அப்ப ஆறுங்கிறது இங்க R ஈக்குவலன், இந்த டோட்டல் சர்க்கியூட்டோட ஈக்குவலன் ரெசிஸ்டன்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கியூட்டை நம்ம R ஈக்குவலன் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 4 2 என்ன காம்பினேஷன், பேரலல், அப்புறம் அந்த ரெசிஸ்டன்ஸும் 5 வந்து சீரிஸ், ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு R ஈக்குவலன் கிடைச்சிடும். அப்ப P வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும், I, இந்த கரண்ட் சோர்ஸோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, இப்ப கரண்ட் சோர்ஸோட வேல்யூ கால்குலேட் பண்றதுக்கு இப்ப நமக்கு என்ன அப்படின்னு பாருங்க. இப்ப நமக்கு தெரியும், இப்ப இந்த 4 ohm and 2 ohm ரெண்டும் என்ன காம்பினேஷன்ல இருக்கு, parallel combination. So if two resistors are connected in parallel அப்படின்னா, in parallel நமக்கு voltage across this two resistance remains same. கரெக்டா, இந்த ரெசிஸ்டர்ல என்ன வோல்டேஜ் இருக்கோ அதே வோல்டேஜ் தான் இந்த செகண்ட் ரெசிஸ்டருக்கு அக்ராஸ் ஆகவும் இருக்கும். ஓகே, நமக்கு தெரியும். அதே மாதிரி 2 ரெசிஸ்டர் சீரீஸ்ல இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஃப்ளோயிங் சேமா இருக்கும், வோல்டேஜ் டிஃப்ரெண்டா இருக்கும். பட் இந்த பேரல் கான்செப்ட்ல நமக்கு வோல்டேஜஸ், இப்ப 2 ஓம்க்கு அக்ராஸா என்ன வோல்டேஜ் இருக்கோ the same voltage is maintained across the 4 ohm resistor. ஓகே, அப்ப நமக்கு இங்க இந்த வோல்டேஜை கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு ஒரு கீ கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க, the current flowing through this 2 ohm resistor is 4 amps. Okay, அப்ப what is the voltage drop across this 2 ohm resistor? கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வோல்டேஜ் கிடைச்சிடும். கரெக்டா, ஸோ இப்போ இங்க பாருங்க, இதே சர்க்கியூட் தான் நான் இப்படி ரீட்ரான் பண்ணிக்கிறேன், அதாவது இந்த மாதிரி பிரான்ச்சா போடாம இப்படி போட்டிருக்கோம். ஓகே, அப்ப இங்க பாருங்க, இப்ப நம்ம இந்த 2 ohm ரெசிஸ்டருக்கு அக்ராஸா இருக்க வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்ப what is the voltage across the 2 ohm resistor, which is equal to 4 into 2, the current 4 multiplied with the resistance value 8 volt. Correct? அப்ப the same 8 volt is appearing across this 4 ohm resistor. Okay, அப்ப இந்த 4 ohm ரெசிஸ்டருக்கு அக்ராஸா இருக்க வோல்டேஜ் 8. அப்ப இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் கண்டுபிடிக்கலாமா? எஸ். அப்ப the current flowing through this 4 ohm resistor is 8 divided by 4. Correct? So current oda formula என்னது? Current is nothing but voltage across that particular value divided by the resistance. So இதுக்கு across இருக்க voltage வந்து 8, resistance ஓட value 4. அப்ப இதுல flow ஆகிற current இப்ப நமக்கு என்ன வந்துருச்சு, 2 amps தெரிஞ்சிருச்சு. ஓகே, அப்ப now இப்ப பாருங்க, அப்ப நம்ம சர்க்யூட்ல வந்து இப்ப இந்த இதான். ஓகே, சோ நம்ம சர்க்யூட்ல இந்த 2 ohmல flow ஆகிற current 4 amps, 4 ohmல flow ஆகிற current 2 amps. ஓகே, அப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா, அப்ப இந்த 2 amps and 4 amps இதோட அடிஷன் அந்த 6 amps தான் நமக்கு ஆக்சுவலி இந்த டோட்டல் கரண்ட். கரெக்டா, அப்ப இங்க நம்ம பிரான்ச் போலாலே, இப்ப இந்த கரண்ட் I வந்துச்சு அப்படின்னா இந்த I இங்க வந்து இந்த I தான் 5 ohmsல ஃப்ளோ ஆகும். இந்த I இந்த நோடுக்கு வரும்போது அந்த I தான் வந்து 2ஆ டிவைட் ஆகுது, இதுல 2 amps ஆகும், இதுல 4 amps ஆகும். இப்ப நமக்கு இந்த 2 பிரான்ச் கரண்ட் தெரிஞ்சிருச்சு. அப்ப வாட் இஸ் த டோட்டல் கரண்ட் I? Addition of this 2 branch current. So 4 plus 2 என்னது amps, 6 amps. So the current source ஓட value இப்ப நம்ம calculate பண்ணிட்டோம். கரெக்டா? So the current source value I is equal to the 2 amps plus 4 amps, 6 amps. Okay, so current calculated. இப்ப current calculate பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா என்ன calculate பண்ணோம், இந்த சர்க்யூட்டோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் calculate பண்ணோம். ஏன்னா நம்மளோட கொஸ்டின் வந்து பவர் டெலிவர்ட். அப்ப பவரோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, இட் இஸ் I ஸ்கொயர்ட் இன்டு ஆர் ஈக்குவலன்ட். ஓகே, இப்ப I நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. இப்ப இந்த சர்க்யூட்டோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணோம்.
அப்ப டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னா சர்க்யூட்டை நம்ம ரெடியூஸ் பண்ணோம் ஆப்போசிட் டைரக்ஷன் இந்த ஃபர்ஸ்ட் 4 and 2 என்ன காம்பினேஷன் parallel okay அப்ப 4 parallel with 2 that value in series with 5 okay அப்ப இங்க பாருங்க R equivalent equal to 5 plus 4 parallel combination with 2 so 4 into 2 divided by 4 plus 2 okay so 8 divided by 6 அதோட 5 add பண்ணோம் அப்படின்னா we can get the 6.33 ohms okay so R equivalent calculated total current calculated so therefore power delivered by the current source P equal to I squared into R equivalent so 6 squared into 6.33 so multiply பண்ணோம் அப்படின்னா you can get 227.88 so round off பண்ணோம் அப்படின்னா 228 so நம்மளோட ஆன்சர்ல பாருங்க 156 watts 498 watts 228 watts 59 watts so C is the correct option கரெக்ட்டா so நம்மளோட ஆன்சர் so இந்த மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும் ஓகே so கண்டிப்பா நமக்கு அங்க வந்து கால்குலேட் பண்றதுக்கு ஏதோ ஒரு கீ கொடுத்திருப்பாங்க எங்க என்ன அப்படினா இந்த கான்செப்ட் ஓகே ரெசிஸ்டன்ஸ் parallel கனெக்ட் ஆயிருக்கும் போது வோல்டேஜஸ் சேமா இருக்கும் கரண்ட் தான் டிஃபர் ஆகும் அப்ப இந்த பிரான்ச் வச்சு நம்ம இந்த வோல்டேஜ் கால்குலேட் பண்ணி அப்புறம் டோட்டல் கரண்ட் கால்குலேட் பண்ணி பவர் டெலிவர்ட் we have to find out புரியுதா so this is the one of the question and the next question calculate the internal resistance of a battery which has an open circuit voltage of 12 volt and delivers 100 amps to a resistance of 0.1 ohm. The battery with its internal resistance R is modeled below. Okay, so என்ன சொல்லிருக்காங்க அப்படினா ஒரு battery this is the 12 volt battery the 12 volt battery வந்து இன்டர்னலா some resistance இருக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் ஓட வேல்யூ சோ இப்ப ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஒரு சோர்ஸ் அப்படினாலே பேட்டரினாலே இந்த பேட்டரியோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நம்ம சீரீஸ்ல மென்ஷன் பண்ணோம் இந்த R தான் கால்குலேட் பண்ணோம் ஓகே சோ இப்போ இந்த R வந்து நம்ம எதுக்கு சப்ளை பண்றோம்னா ஒரு 0.1 ஓம் ரெசிஸ்டரோட கனெக்ட் பண்ணிக்கோம் இப்போ இதுல ஃபுல் ஆகிற டோட்டல் கரண்ட் வந்து கொடுத்திருக்காங்க எவ்வளோ 100 amps ஓகே அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் திஸ் ரெசிஸ்டன்ஸ் R ஓகே தட் இஸ் த क्वेश्चन அப்ப சிம்பிள் ஒண்ணும் கிடையாது இது என்ன பண்ணோம் we have to apply KVL ஓகே இந்த லூப்புக்கு என்ன பண்ணுங்க KVL அப்ளை பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம் கரெக்ட்டா so if we are applying KVL what is KVL for any closed path algebraic sum of all voltages is 0 அப்படி இல்ல அப்படினா sum of voltage rise is equal to sum of voltage drop okay அப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம் இதான் கரண்ட் ஓட டைரக்ஷன் கரண்ட் ஓட வேல்யூ 100 amps okay அப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படினா minus to plus அப்ப minus to plusங்கிறது என்னது voltage rise okay அப்ப voltage rise one side எழுதிக்கோங்க which is equal to the resistance R R ல flow ஆகிற current என்ன 100 but what is the voltage drop across the resistor 100 into R okay then இங்க வந்தோம் அப்படினா 0.1 into 100 okay so 12 equal to 100 into R plus 0.1 100 multiply பண்ணா 10 okay so அப்ப கான்ஸ்டன்ட்லாம் one side கொடுத்துருங்க so 12 minus 10 is equal to 100 into R so from that the resistor R equal to 2 divided by 100 0.02 ohms okay இதுதான் அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஓட வேல்யூ so இப்ப பாருங்க ஆப்ஷன் பாருங்க இதான் நம்மளோட 4 ஆப்ஷன் given 0.2 ohm 0.4 0.06 0.02 so 0.02 ohms is the answer correct okay so இது ஒரு problem then the next question obtain the current is in 10 ohm resistor in the figure below okay so இதுல அது மாதிரி இந்த ஒரு சர்க்யூட் கொடுத்திருக்காங்க so இந்த is current தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இந்த 10 ohm ரெசிஸ்டர்ல ஃப்ளோ இருக்க கரண்ட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் so இப்போ எங்க பார்த்தோம் அப்படினா நம்ம ப்ரீவியஸா ஒரு ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம் அதுல வந்து நமக்கு இதே மாதிரி கரண்ட் கால்குலேட் பண்றதா அப்ப வந்து சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி நம்ம அங்க 2 கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சு so நம்ம ஷார்ட் பண்ணோம் பட் இங்க பார்த்தா ஒன்னு வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்திருக்காங்க இங்க கரண்ட் சோர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்ப இங்க செக் பண்ணுங்க கரண்ட் சோர்ஸ் இன் parallel with resistance அப்ப கண்டிப்பா நம்ம இந்த கரண்ட் சோர்ஸ் parallel with resistance நம்ம எப்படி மாத்தலாம் வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரிஸ் with resistance சேஞ்ச் பண்ணலாம் ஓகே அதுக்கு அப்புறமா இந்த சர்க்யூட்டை வந்து நம்ம எப்படியும் ரெடியூஸ் பண்ண முடியாது அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் we may use mesh analysis யூஸ் பண்ணிட்டு mesh nodal எது வேணா யூஸ் பண்ணலாம் சோ உங்களுக்கு வந்து இது ஷார்ட்டஸ்ட் மெத்தடோ நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க ஓகே சோ இப்போ நான் வந்து mesh analysis சால்வ் பண்ண போறேன்
So first step mesh analysis la direct போடுறதுக்கு பதிலா first one the 5 amps current parallel with 20 ohm resistor we are going to convert into 5 into 20 100 volt battery in series with the same resistance. Okay, change பண்ணிட்டோமா? Then as it is remaining என்ன இருக்கோ அதை அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளோட எய்ம் வந்து இந்த IS ஃபைண்ட் அவுட் பண்றதுதான். ஓகே, ஸோ இப்போ எங்க IS வந்து நம்ம டைரக்டா போட முடியாது. ஏன்னா இந்த வோல்டேஜ் சோர்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். பட் இங்க வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு, இந்த பிரான்ச்ல இருக்க கரண்ட் வேணும். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to use the mesh analysis. Okay, so mesh analysis தெரியும். mesh அப்படின்னா இங்க எத்தனை meshes இருக்கு? 2 mesh. Okay, this is the first mesh, this is the second mesh. இப்போ இந்த செகண்ட் மெஷ்ல இருக்க கரண்ட் நமக்கு IS. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் மெஷ் கரண்டா I1 வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டைரக்டா வந்து மேட்ரிக்ஸே ஃபார்ம் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நம்ம இதே வந்து டீடைல்டு ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் லூப் KVL, செகண்ட் லூப் KVL எழுதிட்டு தென் மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்ணி நம்ம பண்ணுவோம். இங்க நமக்கு இது 2 மார்க் கொஸ்டின் தான், ஸோ ஷார்ட்டா சால்வ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி இந்த இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் நமக்கு தெரியும் மெஷ் அனாலிசிஸ். ஸோ அக்கார்டிங் டு இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் இப்போ இங்க 2 லூப் அப்படின்னா the matrix R matrix multiplied with the current is equal to voltage matrix. Okay, so இப்போ இந்த R matrix இப்போ இங்க 2 loop அப்படின்னா 2 cross 2 matrix. Okay, R11 R12 R21 R22. R11ங்கிறது என்ன அப்படின்னா total resistance in first loop. இப்போ இதான் first loop. இப்போ இந்த first loopல என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கு? இது மட்டும் தான் இருக்கு 30. அப்ப 30. Okay, then R12ங்கிறது என்ன அப்படின்னா காமன் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் லூப் அண்ட் செகண்ட் லூப். இப்ப இது ஃபர்ஸ்ட் லூப், இது செகண்ட் லூப். ஃபர்ஸ்ட் லூப்க்கும் செகண்ட் லூப்க்கும் காமனா என்ன இருக்கு? இந்த அதே 30 ஓம் ரெசிஸ்டர். இப்ப இந்த காமன் ரெசிஸ்டர் எல்லாம் எழுதும் போது நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு மைனஸ் போடணும். ஓகே, அப்ப -30 புரிஞ்சுதா? தென் இங்க வந்து அடுத்த செகண்ட் ரோ வந்து R21. அப்ப R21 அப்படின்னா இட் இஸ் அ காமன் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். அப்ப அதே தான் -30. இந்த R12 R21 ரெண்டுமே வந்து ஈக்குவல் வேல்யூ. தென் R22 அப்படின்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன் செகண்ட் லூப். ஸோ 10 + 20 + 20 + 30. ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 80. இந்த R11 R22 எழுதும் போது நமக்கு நெகட்டிவ் தேவையில்லை. காமன் ரெசிஸ்டன்ஸ் எழுதும் போது நம்ம நெகட்டிவ் சிம்பிள் போடணும். ஓகே, மல்டிப்ளைடு வித் ஃபர்ஸ்ட் லூப் கரண்ட் I1, செகண்ட் லூப் கரண்ட் IS ஈக்குவல் டு வோல்டேஜ். இங்க வந்து வோல்டேஜ் ரைஸ். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் என்ன அப்படின்னா வோல்டேஜ் ரைஸ் இன் ஃபர்ஸ்ட் லூப். இது வந்து வோல்டேஜ் ரைஸ் இன் செகண்ட் லூப். அப்ப V11 அப்ப ஃபர்ஸ்ட் லூப்ல என்ன வோல்டேஜ் ரைஸ் இருக்கு? ஒன்னே ஒண்ணுதான் 50. ஓகே, தென் செகண்ட் V22 இதுல எத்தனை பேட்டரி இருக்கு? இதுலயும் ஒரே பேட்டரி தான். இப்ப எப்படி வரணும்னா அதே கரண்ட் டைரக்ஷன்லயே பார்க்கணும். இப்ப இந்த கரண்ட் டைரக்ஷன்லயே பார்க்கும்போது நமக்கு பேட்டரி வந்து என்ன எப்படி காட்டுது? +to- ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல். அப்ப இதோட வேல்யூ வந்து -100. ஓகே, இப்ப இங்க பாத்துக்கோங்க V11 V22ங்கிறது வோல்டேஜ் ரைஸ். ஓகே, வோல்டேஜ் ரைஸ்னா என்ன? மைனஸ் டு லோயர் பொட்டன்ஷியல் டு ஹையர் பொட்டன்ஷியல், நெகட்டிவ் டு பிளஸ்ஸா இருக்கணும். பட் நமக்கு இந்த செகண்ட் லூப்க்கு பார்க்கும்போது நமக்கு +to- வருது. அப்ப இங்க வந்து -100. ஓகே, ஸோ இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ல நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்ப இதுல நமக்கு என்ன வேணும்? IS. அப்ப in order to find out IS, first நம்ம இந்த 2/2 resistance matrixக்கு we have to find the determinant. Okay, அப்ப del. So the determinant of this 2 cross 2 matrix is 30 into 80 minus of -30 into -30 the whole square. Okay, so the answer is 1500. Okay, then del IS. இப்ப del ISங்கிறது என்ன அப்படின்னா இந்த 2/2 matrixல இந்த செகண்ட் காலம், இந்த செகண்ட் காலமை இந்த கான்ஸ்டன்ட்டை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அதுதான் del IS. ஓகே, del I1 அப்படின்னா the first column you just replace it with constant. Del IS நமக்கு IS தான் வேணும். அப்ப the second column is replaced with this constant. அப்ப 30 - 30 50 - 100. இப்ப இதுக்கு டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ணுங்க. அப்ப டிட்டர்மினன்ட் is 30 into -100 minus plus 30 into 50. So the answer is -1500. கரெக்டா? So del IS calculate பண்ணிட்டோம், del calculate பண்ணிட்டோம். So therefore the current IS is equal to del IS divided by del. So 1000 minus 1500 divided by 1500, so equal to -1 amps. கரெக்டா? So this is the current flowing in the particular resistor. So இந்த IS ல flow ஆகிற current என்ன அப்படின்னா -1 amps.
ஓகே சோ இதான் நமக்கு -1 amps தான் நமக்கு ஆன்சர். Okay. Then the next question, in the network below, find the voltage between the points A and B. Okay. So, இப்போ இங்க AB இதான் வந்து A. This is the point A. This is the point B. இந்த AB க்கு across எவ்வளவு வோல்டேஜ் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பேட்டரி இங்க ஒரு வோல்டேஜ் இருக்கு, ரெசிஸ்டன்சஸ் இருக்கு, இங்க ஒரு பேட்டரி 12, இங்க பேட்டரி இருக்கு, சம் ரெசிஸ்டன்சஸ் இருக்கு. தீஸ் ஆர் ஆல் தி ஆப்ஷன். இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ நமக்கு இந்த ஏக்கும் இந்த ஏ பாயிண்ட்டுக்கும் இந்த பி பாயிண்ட்டுக்கும் அக்ராஸா இருக்க வோல்டேஜ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, அப்ப ஏக்கும் பிக்கும் அக்ராஸா ஹியர் 5 ohm ரெசிஸ்டர். அப்ப இந்த 5 ohmல ஃப்ளோ ஆகிற கரண்ட் நமக்கு வேணும். சிமிலர்லி இங்க பேட்டரி அண்ட் இந்த 12 ohmல ஃப்ளோ ஆகிற கரண்ட் வேணும். பேட்டரி அண்ட் 6 ohmல ஃப்ளோ ஆகிற கரண்ட் வேணும். கரெக்டா? அப்ப நம்ம கரண்ட்டை கால்குலேட் பண்றதுக்கு இது ஒரு லூப். ஓகே, இங்க பாருங்க இது ஒரு க்ளோஸ் லூப்பா? எஸ். அப்ப இந்த க்ளோஸ் லூப்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை லெட் அஸ் டேக் I1. இப்ப இந்த I1 ஓட கரண்ட் டைரக்ஷன் எப்படி எடுக்கணும்? இந்த பேட்டரி இந்த லூப்ல இந்த பேட்டரி பிளஸ் இருந்தா பிளஸ்ல இருந்தா எப்பயுமே கரண்ட் எமர்ஜ் ஆகும். யூ டேக் லைக் திஸ். சிமிலர்லி இது ஒரு க்ளோஸ் லூப். இந்த க்ளோஸ் லூப்ல நமக்கு ஃப்ளோ ஆகிற கரண்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இது 15 வோல்ட் பேட்டரி, இதுதான் பிளஸ். அப்ப இங்க இருந்த கரண்ட் இது I2. ஓகே, இப்ப இந்த லூப்புக்கு ஃபர்ஸ்ட் KVL எழுதுங்க. So apply KVL to loop 1. அப்ப if you are applying KVL to loop 1, 20, okay, na minus to plus 20 equal to 10 into I1 plus 5 into I1. எழுதியாச்சா? So அப்ப இதுல இருந்து I1 calculate பண்ணுங்க. So I1 equal to 20 divided by 15, 1.33 amps. Okay, so current flowing through this loop calculated. Similarly இங்க second loop க்கு KVL. இப்ப second loop க்கு KVL இப்ப இப்படிதான் வரும். அப்ப minus to plus rise. Okay, 15. So 15 equal to இங்க பாருங்க 15 equal to 4 into I2. Okay, 4 into I2 plus 6 into I2. So 4 plus 6 into I2. From that I2 equal to 15 by 10, 1.5 amps. Okay, so I1 calculate பண்ணிட்டோம், I2 calculate பண்ணிட்டோம். இப்ப நம்ம VAB எழுத போறோம். இப்ப இந்த A க்கும் இந்த B க்கும் நடுவுல இருக்க வோல்டேஜ் எழுத போறோம். இப்ப இந்த 5 ஆம்ப்ஸ்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன? I1. இந்த I1 ஓட வேல்யூ ஆல்ரெடி we calculated. Similarly இந்த இங்க ஓகே இந்த 6 ohmல ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I2 ஓட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்றோம். இப்ப A க்கும் B க்கும் அக்ராஸா KVL எழுதுங்க. So the voltage across A and this point B. So VAB. So பாருங்க VAB equal to first 5 into I1. கரெக்டா? voltage drop across the 5 ohm resistor 5 into I1. Then இப்படி இங்க வந்தோம் அப்படின்னா plus to minus. இப்ப plus to minus அது voltage drop. அப்ப plus 5. Then இந்த 12 ohm, இந்த 12 ohmல நமக்கு இந்த 12 ohm resistorல current flow ஆகுமா? Flow ஆகாது. The current flowing through this 12 ohm resistor is 0. Since இது வந்து என்ன கிடையாது, ஒரு closed loop இல்ல. அப்ப இந்த ரெசிஸ்டர்ல கரண்ட் நமக்கு ஃப்ளோ ஆகாது. அப்ப இதுக்கு அக்ராஸா நோ டிராப். ஓகே, தென் இப்படி வரும். இது ஏல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படி வரும். தென் இங்க வந்தோம் அப்படின்னா 15 வோல்ட் பேட்டரி. அப்ப 15 வோல்ட் பிளஸ் டு மைனஸ் டிராப். அப்ப அதையும் டிராப் சைட்ல இதெல்லாம் டிராப், இது வந்து ரைஸ். கரெக்டா? டிராப் சைடு எழுதிட்டோம். தென் அப்படி இங்க வந்தோம் அப்படின்னா 6 ohm ரெசிஸ்டர். இப்ப 6 ohmல ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து ரிவர்ஸ்ல இருக்கு. அப்ப நம்ம இதை எப்படி எழுதணும்? 6 into minus I2. கரெக்டா? So minus I2 எழுதியாச்சா? This is the VAB. இப்ப இந்த ஈக்குவேஷன்ல நம்மளோட I1 ஓட வேல்யூவையும் I2 ஓட வேல்யூவையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப I1 is 1.33. Okay, so 5 into 1.33. Then 15 plus 5 20 சேஞ்ச் பண்ணிடலாம். minus 6 into I2 is 1.5. So நம்ம கால்குலேஷன் போட்டோம் அப்படின்னா the answer is 17.65 volt. Okay, so இங்க பாருங்க answer 17.65 volt. B is the correct answer. Okay, so இந்த மாதிரி தான் நம்ம வந்து that is a simply okay KVL வச்சுட்டு நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். கரெக்டா? so this is the one of the question. so இதே மாதிரி நம்ம சேனல்ல சர்க்யூட் அனாலிசிஸ்க்கு கம்ப்ளீட்டா பிளேலிஸ்ட் இருக்கு. அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின், 2 மார்க் ப்ராப்ளம், பிக் கொஸ்டின், 8 மார்க் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கோம். ஸோ அதோட வீடியோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சர்க்யூட் அனாலிசிஸ்க்கு வந்து MCQ கொஸ்டின்ஸ், ஓகே, ஸோ அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் அண்ட் ஆன்சரும் கம்ப்ளீட்டா
இன்னொரு பிளேலிஸ்ட்ல இருக்கு, அதோட லிங்க்கும் நான் வந்து கொடுக்குறேன், யூ கேன் யூஸ் இட். ஓகே, அண்ட் த லாஸ்ட் கொஸ்டின், ஃபார் த சர்க்கியூட் இன் த ஃபிகர் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆர். ஓகே, ஸோ இங்க என்ன அப்படின்னா நமக்கு ஆரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். that will receive the maximum power. Okay, determine this power. So this is the given circuit. In the resistance R oda value, the load தான் நம்ம calculate பண்ணோம். Under என்ன condition? Under maximum power. Okay, so நம்ம வந்து circuit theory நம்ம படிச்சிருக்கோம் maximum power transfer theorem. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்ப calculate பண்ணோம். So according to maximum power transfer theorem, இந்த சர்க்கியூட் டிரைவ் பண்ற பவர், மேக்சிமம் பவர் எப்ப இந்த லோடுக்கு ரீச் ஆகும் அப்படின்னா, இந்த லோடு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ அந்த சர்க்கியூட்டோட தெவினன்ஸ், அந்த சர்க்கியூட்டோட டோட்டல் தெவினன்ஸ் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் போதுதான் நமக்கு மேக்சிமம் பவர் நமக்கு இங்க டெலிவர் ஆகும். கரெக்டா? சோ அதுதான் வந்து நம்மளோட, இப்ப இங்க ரெண்டுமே கேட்டிருக்காங்க, ஆரோட வேல்யூவும் கேட்டிருக்காங்க, பவர் வாட் இஸ் த பவர் டெலிவர்ட் அதுவும் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப நம்ம இந்த ப்ராப்ளம் மேக்சிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம் அதுதான் சால்வ் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி நீங்க இந்த மேக்சிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் டீட்டெயிலா நீங்க படிக்கணும் அப்படின்னா இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து நம்ம போஸ்ட் பண்ணிக்கோ, லிங்க்கும் நான் கொடுக்குறேன், நீங்க ரெஃபர் பண்ணுங்க. ஸோ இப்போ அக்கார்டிங் டு மேக்சிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம், இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கியூட்டுக்கு தெவினியன்ஸ் ஈக்குவலன்ட் மாடல் ட்ரா பண்ணும். அப்ப தெவினியன்ஸ் ஈக்குவலன்ட்னா என்னது? ஃபர்ஸ்ட் இந்த லோடை வந்து என்ன பண்ணுங்க, டிட்டாச் பண்ணிடுங்க, இதை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த லோடு இதான் லோடு, இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த லோடுக்கு அக்ராஸா வாட் இஸ் த டோட்டல் தெவினியன்ஸ் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணோம், RTH கால்குலேட் பண்ணோம். ஓகே, அதுக்கப்புறமா இந்த ஓப்பன் சர்க்கியூட்டட் டெர்மினல்ஸ்க்கு அக்ராஸா எவ்வளவு வோல்டேஜ் இருக்கு, த தெவினியன்ஸ் வோல்டேஜ் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஓகே, ஸோ அதான் ப்ரொசீஜர். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, the first step we are going to find out the RTH. ஓகே, இப்போ நம்ம இந்த RTH ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளோட சர்க்கியூட்ல எந்த வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் சோர்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அதை டீஆக்டிவேட் பண்ணோம். வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தா ஷார்ட் சர்க்கியூட் பண்ணோம். கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஓப்பன் சர்க்கியூட் பண்ணோம். அப்ப இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த லோடை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்ப இந்த இடத்துல நமக்கு ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடும். இப்ப இந்த மாதிரி வரும். கரெக்டா? ஓகே, அப்ப இந்த ஏபிக்கு அக்ராஸா இருக்க டோட்டல் ரெசிஸ்டன்ஸா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்ப இந்த சர்க்கியூட்டை பாருங்க, நான் எப்படி ரீட்ரான் பண்றேன். கரெக்டா? ஓகே, இங்க ஒரு பாயிண்டா இருக்கிறத இந்த மாதிரி நான் லைனா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கேன், கீழே பாயிண்டா இருக்கிறத லைனா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கேன். ஓகே, இப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியுது இந்த 5.2ம் 7.1ம் என்ன காம்பினேஷன்? parallel. 10.9ம் 19.6ம் இது என்னது? parallel. கரெக்டா? இந்த டூ டெர்மினல் ஜாயிண்ட், இந்த டூ டெர்மினல் ஜாயிண்ட். அப்ப 5.2 parallel combination with 7.1. அப்ப 5.2 into 7.1 divided by 5.2 into plus 7.1. So the answer is 3. அதே மாதிரி 10.9 parallel combination with 9.6 போட்டோம் அப்படின்னா 7. கரெக்டா? அப்ப நம்மளோட சர்க்கியூட் பாருங்க எப்படி ரெடியூஸ் ஆயிடுச்சு. இது 3, இது 7. இப்ப 3ம் 7ம் என்ன காம்பினேஷன்? சீரிஸ். அப்ப what is the R equivalent? What is the RTH? 10 ohms. கரெக்டா? So the RTH or R equivalent ரெண்டு ஒண்ணுதான். RTHனாலும் R equivalentனாலும் ஒண்ணுதான். The answer is 10 ohms. Okay. So RTH calculate பண்ணிட்டோம். Next we have to find out VTH. Okay, VTH என்ன? Thevenin's voltage. Open circuit Thevenin's voltage across this terminal A and B. Okay, இங்க இருக்க voltage find out பண்ணோம். voltage find out பண்ணும்போது நம்ம சர்க்கியூட்ல இருக்க voltage source, current sourceலாம் as it is வச்சுக்கணும். கரெக்டா? சோ அப்ப அதே சர்க்கியூட், இந்த சர்க்கியூட்டை அப்படியே எடுத்துக்கோங்க, இந்த லோடை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இதை அப்படியே எடுத்துக்கோங்க. நான் இந்த பாயிண்ட்டை லைனா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கேன், இந்த பாயிண்ட்டை லைனா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கேன். கரெக்டா? இப்ப இந்த ஏங்கிறது இதுதான் ஏ. ஓகே, இந்த பாயிண்ட் தான் ஏ, பிங்கிறது இதுதான் பி. இப்ப இந்த ஏபிக்கு அக்ராஸா இருக்க வோல்டேஜ் தான் VTH. ஓகே, அப்ப இந்த ஏபிக்கு அக்ராஸா என்ன இருக்கு? 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு 7.1 ஓம், 19.6 ஓம். அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு VAB கால்குலேட் பண்ணிடலாம். கரெக்டா? அப்ப இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் கால்குலேட் பண்ணோம். அப்ப கால்குலேட் பண்றதுக்கு நம்ம மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணோம். ஓகே, அப்ப இது பாருங்க, இது ஒரு ஃபர்ஸ்ட் மெஷ். ஓகே, அப்ப இந்த மெஷ்ல ஃப்ளோ ஆகிற கரண்டா I1 வச்சுக்கோங்க. இது ஒரு மெஷ், இது ஒரு க்ளோஸ்டு பாத் I2. ஓகே, இப்ப இந்த ஃபர்ஸ்ட் மெஷ்க்கு நம்ம KVL எழுதுறோம். அப்ப KVL எழுதணும் அப்படின்னா, ஸோ இது 100 வோல்ட் பேட்டரி. ஸோ 10 இங்க பாருங்க, ஸோ இங்க இருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கோம். 10 தட் இஸ் 10 பிளஸ். ஓகே, ஏன்னா இங்க 100ங்கிறது வந்து +2 மைனஸ் போகுது, ஸோ ட்ராப். ஓகே, ஸோ 100 பிளஸ் 5.2
into I1 plus 7.1 into I1 equal to 0. Okay. So இதை rearrange பண்ணோம் அப்படின்னா I1 equal to minus 8.13 amps. Similarly, இந்த லூப்புக்கு எழுதுங்க. இந்த லூப்புக்கு ஈக்குவேஷன் எழுதும் போது minus to plus, அப்ப இது voltage rise. Okay, have 100 equal to 10.9 into I2 plus 19.6 into I2. So from that I2 equal to 3.28 amps. Okay, so current கிடைச்சிருச்சா? அப்ப இதுல இருந்து நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா VTH. VTHனா இந்த A, B க்கு across இருக்க voltage. So the VTH is equal to voltage across 7.1 volt resistor plus voltage across this 19.6 ohm resistor. Okay, இப்ப 7.1 ல current எவ்வளவு flow ஆகுது? I1. 19.6 ல என்ன current flow ஆகுது? I2. Okay, so which is equal to 7.1 into I1 plus 19.6 into I2. Okay, so I1, I2 value substitute பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? 6.565 volt. இதுதான் VTH. Okay, இப்ப நம்மளோட கொஸ்டின்ல வந்து 2 thing கேட்டிருக்காங்க. பாருங்க, ரெசிஸ்டன்ஸோட மேக்ஸிமம் பவர் இந்த சர்க்யூட், இந்த ரெசிஸ்டர் ரிசீவ் பண்ணோம்னா இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ என்ன, as well as எவ்வளவு பவர் இங்க டெலிவர் ஆகுது. கரெக்டா? சோ அப்ப இந்த மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இந்த RTH. இந்த RTH தான் வந்து RTH ஓட வேல்யூ தான் R இருந்தாதான் நமக்கு மேக்ஸிமம் பவர் டெலிவர் ஆகும். அது 10 ohms. ஓகே, சோ இந்த VTH வேணும் அப்படின்னா பவர், மேக்ஸிமம் பவர் நமக்கு வேணும் அப்படின்னா அக்கார்டிங் டு த மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் ஃபார்முலா Pmax is equal to VTH squared divided by 4 into RL. Okay, so இப்போ VTH எவ்வளோ? 6.565 squared divided by 4 into RL. RLங்கிறது RTH 10. ஸோ போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 1.09 watts. ஓகே, ஸோ நம்மளோட ஆன்சர் ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ohm, மேக்ஸிமம் பவர் வந்து 1.09. ஸோ இப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ohm, பவர் வந்து 1.09. ஸோ A is the answer. கரெக்டா? ஸோ ஆக்சுவலி இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கும்போது இட்ஸ் அ பிக் கொஷின். ஓகே, ஸோ பட் இங்க வந்து நமக்கு 2 மார்க்ல இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த வே டு சால்வ். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். அண்ட் ஸோ நீங்க சர்க்யூட் அனாலிசிஸ் as well as இன்னும் நம்ம சேனல்ல வந்து சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்க்கு கம்ப்ளீட் லெக்சர் வீடியோஸ் as well as MCQ வீடியோஸும் அவைலபிள். டிரான்ஸ்மிஷன் லைன், ஆண்டனா, ஓகே, எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் டூ, நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து நம்ம MCQ அண்ட் லெக்சர் வீடியோஸ் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ அந்த அதோட பிளேலிஸ்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். யூ கேன் ரெஃபர் இட். ஓகே, ஸோ தேங்க்யூ. We will meet in the next video. So please subscribe my channel for more videos.